வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். 10 ஆண்டுகளில் 5000 வழக்குகள் பதிவு. வெறும் 40 வழக்குகளில் மட்டுமே தண்டனை. அமலாக்கத்துறை தனது விசாரணையின் தரத்தை மேம்படுத்த வேண்டும். உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. அண்டை மாநிலங்கள் உதவி. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். வங்காளதேசத்தில் நடப்பது போல் இந்தியாவிலும் கூட நடைபெறலாம். புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் பேச்சு. பாஜக கடும் கண்டனம். நாட்டில் ஒரு நெருக்கடியை பரப்ப காங்கிரஸ் தொடர்ந்து முயற்சிக்கிறது. பாஜக எம்பி ராஜீவ் பிரதாப் ரூடி பதிலடி. உலகின் மிக விரைவாக வளரும் பொருளாதாரம், நம்பிக்கைக்குரிய நாடாக நாம் உள்ள போதும் பின்னுக்கு தள்ளுவதில்லை. எதையும் செய்ய தயாராக உள்ள கட்சி காங்கிரஸ். பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் சாடல். நல்ல முறையில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதே வங்காளதேசம் நமக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய செய்தி. சசி தரூர் பதில். தமிழகத்திற்கு ரூபாய் 2000 கோடியை நடப்பு நிதியாண்டில் காலதாமதம் இல்லாமல் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மாநிலங்களவையில் திமுக எம்பி ராஜேஷ்குமார் வலியுறுத்தல். தமிழக சாலை திட்டப் பணிகளுக்கு ரூபாய் 5000 கோடி ஒதுக்க தயார். நெடுஞ்சாலைத்துறை மந்திரி நிதின் கட்கரி அறிவிப்பு. வினேஷ் போகத் தகுதி நீக்க முடிவுக்கு இந்தியா எதிர்ப்பு. உலக மல்யுத்த கூட்டமைப்பிடம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்றத்தில் தகவல். கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் வீடியோ பதிவிட்ட யூடியூபர் பிரியாணி மேன் அபிஷேக் ரபி அதிரடி கைது. சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. வேலை இல்லாமல் தவிப்பு. மாஞ்சோலை தேயிலை தோட்ட கிராமங்களில் கஞ்சி தொட்டி திறந்து போராட்டம். தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரனை விடுதலை செய்த கிழமை நீதிமன்ற உத்தரவு ரத்து. சென்னை ஹைகோர்ட் அதிரடியால் விசாரணை வளையத்தில் மீண்டும் சிக்கிய அமைச்சர்கள். செந்தில் பாலாஜி மேல்முறையீட்டு மனு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. ஓமந்தூரார் வளாகத்திலிருந்து மெரினா கடற்கரை வரை முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை. அந்நிய முதலீடு மற்றும் தொழில் வளர்ச்சி குறித்து இபிஎஸ் விமர்சனம். மத்திய அரசின் குரலில் பேசி தமிழர்களின் வளர்ச்சியில் அக்கறை இல்லாதவர் என்பதை நிரூபித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் டிஆர்பி ராஜா பதில். கோவை மேயராக ரங்கநாயகி தேர்வு. வாய்ப்பு கிடைக்காத மீனா லோகு கண்ணீர் ஆதங்கம். உட்கட்சி பதவி பூசலில் திமுக.
முன்பதிவு இல்லாத டிக்கெட் மொபைல் மூலம் விற்பனை 3 மடங்கு அதிகரிப்பு என தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் தகவல். தொடர் சரிவிலிருந்து மீண்டது இந்திய பங்குச்சந்தை, நாடு முழுவதும் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. டெலிகிராமில் நீட் முதுநிலை வினாத்தாள் கசிவா, சமூக வலைதளத்தில் பரவிய தகவலால் கடும் அதிர்ச்சி. வதந்தியை நம்ப வேண்டாம் என தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் விளக்கம். மதுரையில் டைட்டில் பூங்கா கட்டுமானம், மாட்டுத்தாவணியில் ரூபாய் 1200 கோடி மதிப்பீட்டில் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டிகள் தரமற்ற முறையில் வழங்கிய ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை. புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் ராஜ்நிவாசில் பதவியேற்பு, முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து. வயநாடு இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு பிரதமர் வந்து மக்களை சந்தித்தது என்ன பயன்? தமிழக காங்கிரஸ் சார்பில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 1,50,00,000 கொடுக்க திட்டம். சென்னை விமான நிலையத்தில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. மனித கழிவுகளை மனிதனே அகற்றியதால் இந்தியாவில் 433 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய அமைச்சரே கூறுவது வேதனை. சிபிஎம் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் தருமபுரியில் பேட்டி. 20/1/2000 முன் பிறந்தவர்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு. பிறப்பு சான்றிதழில் பெயர் சேர்க்காதவர்கள் கடைசி நாளுக்குள் சேர்க்க அறிவுறுத்தல். குளிர்சாதன பெட்டியை திறந்த சிறுமி மின்சாரம் தாக்கி பலி. சென்னை ஆவடி அருகே அதிர்ச்சி. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் கைது. வழக்கில் சிக்கியவர்கள் எண்ணிக்கை 22ஆக உயர்வு. இலங்கையில் இருந்து விமானத்தில் கடத்தல். ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான அகில் மரக்கட்டைகள், அத்தர் பாட்டில்கள் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியது. 2 பேர் கைது. விருத்தாசலம் அருகே தனியார் பள்ளி மாணவிக்கு முத்தமிடும் காட்சி வாட்ஸ்அப்பில் பரவியதால் ஆத்திரம். தலைமை ஆசிரியரை உள்ளாடையுடன் இழுத்து சென்ற இளைஞர்கள் தர்ம அடி. பள்ளியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியல். வங்காளதேசத்தில் தொடரும் வன்முறை. 400 காவல் நிலையங்கள் சூறை. 50 காவலர்கள் பலி. வங்கதேசத்தில் இன்று இடைக்கால அரசு பதவியேற்பு. இதற்கிடையில் இராணுவ ஜெனரல் மேஜர் ஜியாவுல் பதவி நீக்கம். வெளிநாடு செல்ல தடை. இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே போட்டி. ஒலிம்பிக் 2024 100 கிராம் கூடுதல் எடையால் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம். தங்கத்திற்கு மிக அருகில் சென்றவருக்கு தடையால் அதிர்ச்சி. ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர் மற்றும் நடிகர் நடிகைகள் ஆறுதல். ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா பதக்கம் வெல்வார் என நம்பிக்கை.
நீரஜ் சோப்ரா வென்றால் தனது ட்வீட்டை அதிகம் பகிரும் நபருக்கு ரூபாய் 1 லட்சம், 10 பேருக்கு விமான டிக்கெட். ரிஷப் பந்த் பதிவு. ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா தோல்வி. பகவத்கீதையை பின்பற்றி பதக்கம் வென்ற மனு பாக்கர். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினர் நீதா அம்பானி பாராட்டு. நடிகை சோனியா அகர்வால் நடிப்பில் உருவாகியுள்ள 7G திரைப்படம் OTTயில் வெளியாகிறது. கமல்ஹாசன் விலகியதை அடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் சிம்பு தொகுத்து வழங்குவார் என தகவல். கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி காளியம்மனுக்கு 31ஆம் ஆண்டு ஆடி பூரம். பெண்கள் ஊர்வலமாக பால் குடம் எடுத்து சென்று அபிஷேகம். அச்சிறுபாக்கம் இளங்கிளி அம்மன் உடனுறை ஆட்சீஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூரம் விழா. ரூபாய் 16 லட்சத்தில் வெள்ளி கவசம் அணிவித்து அம்மனுக்கு வளைகாப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.